கன்னி ராசியினுடைய வாழ்க்கையில எனக்கு இருந்தாலும் சரிங்க, நிச்சயமா நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு காமிப்பேன் அப்படின்னு இன்றைய நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில பல நபர்கள், முக்கியமா சொல்ல போனா இவருடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், யாருன்னே தெரியாத புது நண்பர்களாக அறிமுகமாகும் போதும் கூட இவர்களை எந்த அளவுக்கு ஒருத்தரால ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசியுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறத விட கெட்டது விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா நடக்குதுங்க. என்னதான் இதெல்லாம் அவர் தவிர்க்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த கன்னிராசிக்காரர்களால அதை தவிர்க்க முடியல. யதார்த்தமான நிகழ்வாகவே நடந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இவருடைய மனசு வேதனை அடையுது. என்னடா இது இப்படி நடக்குது, இப்படிலாம் நடந்தா என்னால வாழ்க்கையில் எப்படா வாழ்றது அப்படின்ற மாதிரி மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாரு இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய குடும்பத்தார்கள் ஒருத்தருமே இவர்களை எல்லா நேரத்திலையுமே, அதாவது தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள் இருக்கும் போதும் சரி, சொந்தக்காரங்க இருக்கும் போதும் சரி, தனக்கு பிடிச்சவங்க இருக்கும் போதும் சரி, எல்லா நேரத்திலுமே இவர்களை பற்றி ஒரு மட்டமான ஒரு கருத்துக்களை வைக்கிறது. இதுல இவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். அதாவது எப்படின்னா, இருக்கக்கூடிய பல நபர்கள் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தங்களை இழிவுபடுத்தி தன்னை உயர்த்திக்கிட்டா அதுல இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருமை, அப்படியே பெருமை பீத்திப்பாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி சீன் போட்டுப்பாங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சிட்டோம், அதை பெருமையா அவங்க பீத்திப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சுத்தி நிறைய பேர் இருக்காங்கங்க. ஒரு நாளுமே இவர்களை, அதாவது தரைக்குறைவாக பேசுவது, தரைக்குறைவாக நடத்துவதுன்னு யதார்த்தமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஆனாலும் அந்த தவறுன்றது அவர்களுக்கு புரியலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம்ன்றத இங்க தெரியல. அது மட்டும் இல்ல, கன்னிராசினுடைய வாழ்க்கையில யாருக்கிட்ட இவர்கள் நெருக்கமா போனாலும் சரிங்க, அதாவது ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நெருக்கமா போவாங்க, தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமா போவாங்க. இப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தங்க கிட்ட நெருக்கமா போறாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அவர்களை தள்ளி தாங்க வைக்கிறாங்க. அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு மற்றவங்க கூட பேசி பழகி கூட சேர்ந்து இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. ஆனா எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம், இவர்கள் கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து, நமக்கு தான் கெட்டது நடக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு இவர்களை நம்ம கூட சேர்த்துக்க கூடாது அப்படின்றதுக்காகவே பல நபர்கள் இவர்களை தேவைப்படாத ஒரு நபராகவே மாத்திடுறாங்க. இவர்கள் நல்லதே செஞ்சாலும் சரி, மற்றவர்களுக்கு நல்லதே செஞ்சாலும் சரி, யாரும் அந்த நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க. இவர்கள் செய்யக்கூடிய கெட்டதும் சொல்ல முடியாது, ஒரு சில சின்ன தவறுதலான விஷயங்களை வச்சு இவர்களை அதிகமா அவமானப்படுத்துறாங்க மற்றவர்கள் முன்பு. இவர்களுக்கு வேதனையா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு அப்படியே வேதனைப்பட்டு போயிடும். ஆனாலும் வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில வாழ வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்குதுங்க. நாளுக்கு நாள் அந்த கவலை அதிகரிக்கத்தான் செய்யுது, குறைஞ்ச பாடா இல்லை. ஆனாலும் கூட இவருடைய மனசுல பல வேதனைகள் இருக்கத்தான் செய்யுது. என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீந்துரும்னு நம்புனாங்க. ஆனா இவங்களுடைய நம்பிக்கை வீண் ஆகலைங்க. இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சந்தித்த துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள்னு முழுவதுமாக நீங்க போகுது. இதற்கு முன்பு இவர்கள் பல நாட்கள் அழுதுருப்பாங்க, தனிமையா உட்காந்து என்னடா வாழ்க்கை இதுன்னு இவர்களை காரி துப்பக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்க போகுது. உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில மாறுமா சாமி, மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் எதற்காக ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நம்ப மாட்டீங்க, நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்வீங்க என்ன மாதிரி மாறுச்சுன்றது. சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றத தெளிவா பார்ப்போம். ஓகேங்க. அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கன்னி ராசிக்கார நேயர்களே, இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே, இவர்கள் எந்த ஒரு இடத்துல அதிகப்படியான அவமானத்தையும் துன்பத்தையும் சம்பாதிச்சாங்களோ அதே இடத்துல இவர்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இவர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு செய்யறாங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் தடையா பல நபர்கள் இருந்தாங்க. நீ எப்படி இதை செய்யலாம், உனக்கு எப்படி இந்த தகுதி வந்துச்சு, உன்னை யார் இதை செய்ய சொன்னா, நீ எல்லாம் இந்த இடத்துக்கே வரக்கூடாது, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களுக்கு இவர்களை தடை விதிப்பாங்க. என்னமோ இவங்க தான் அரசாங்கம் நடத்துறது மாதிரியும், எல்லா விஷயத்தையும் செய்யும் போதும் இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்ன்ற மாதிரியும் நிறைய நபர்கள், இவருடைய சொந்தக்காரர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லோருமே நீ இதை செய்யக்கூடாதுன்ற மாதிரி இவர்களை செய்ய விடாம நிறைய விஷயங்கள் தடுத்திருக்காங்க.
ஆனா கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா கேட்கக்கூடிய நபர்கள், மதிக்கக்கூடிய நபர்கள். இதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பல தடைகளாக இருந்தார்கள். சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த செய்யாமலே விட்டுருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சுயநலம் இல்லாத ஒரு மனிதராக மாறுவதோடு சேர்த்து எது சரி எது தவறுன்றத புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் என்பது உருவாகும். இதன் மூலியமா கன்னிராசிக்காரர்கள் இனி செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடைகளாக இருந்த ஒவ்வொன்றையுமே இவர்கள் தவிடுபடியாக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இதற்கு முந்தி தடுப்பதற்கு பல நபர்கள் தடுத்தாங்க. ஆனா இனி இவர்களை யாராலுமே தடுக்க முடியாது. மற்ற நபர்கள் நினைத்தாலும் சரிங்க, இவருடைய வீரியம் என்பது குறையாது. இவர்கள் எதற்காக ஓடுறாங்களோ, எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு ஓடுறாங்களோ அது இவர்களுக்கானதாக மாறும். இனி யார்கிட்டையும் இவர்கள் தோக்க மாட்டாங்க. தோல்வின்னா என்னன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா இந்த குடும்ப பிரச்சனை தாங்க. நாளுக்கு நாள் இவர்களுடைய குடும்ப பிரச்சனையினால இவர்களுடைய மனசு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே இவருடைய கண்கள்ல அந்த கண்ணீர் வருவது தாங்க யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் இவர்கள் ஒரு சில விஷயங்களை தவிர்த்திடணும், தேவையில்லாம விஷயங்களை யோசிச்சு நம்மளை கஷ்டப்படுத்தி கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே இவர்கள் தன்னைத்தானே காயப்படுத்திக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. யார்கிட்டயோ இதற்கு முன்பெல்லாம் பல நபர்கள்ட்ட உதவி கேட்டிருக்காங்க. ஆனா உதவின்னு வரும்போது மட்டும் யாருமே இவர்களுக்கு உதவி செய்யாம தனிமையை தவிக்க கொண்டு தான் போயிருக்காங்க. இது நாள் வரைக்கும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் யாரிடம் சென்று உதவி அப்படின்னு கேட்டா போதும், எல்லாருமே ஓடி வந்து நான் செய்யறேங்க அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சண்டை சத்துருகள் எல்லாம் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும். நீங்க யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, அத்தனை பேரும் இதற்கு முன்பு வரைக்கும் கூட நம்பியிருக்க மாட்டாங்க. நீ பொய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் வாக்குவாதங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க, உங்களை மதிப்பாங்க. நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. நீங்க சொல்றத உண்மையினும் நம்புவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சே இருக்காது. நீங்க சொல்றக்கூடிய விஷயங்கள அத்தனையும் உண்மையானதாக இருக்கும் என்பதை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் வரைக்குமே கன்னிராசினுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. முக்கியமா கன்னிராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த உடல் சார்ந்த பிரச்சனை தான். நாளுக்கு நாள் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையில துன்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இவர்கள் என்னதான் இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள சரி செய்ய நினைச்சாலும் அது முடியல. யதார்த்தமாவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நோயினுடைய தாக்கத்தால பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கி வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்வு கிடைக்காத கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, இவர்களுக்கு பெரும் அளவில சாதகமாக அமையும். இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் முடிவெடுத்து முயற்சி பண்ணாலும் சரிங்க, அதுல வெற்றிகளை நிலைநாட்டுவாங்க. இதற்கு முன்பு கூட தோல்வியில பார்த்தாங்க. ஆனா இனி அப்படி இருக்காது. இந்த உடல் சார்ந்த விஷயங்களுக்கு அரசு மருத்துவமனை, இல்ல பிரைவேட் மருத்துவமனை, இல்ல ஹோமியோபதி இது போன்ற விஷயங்களை மருந்துகளை உட்கொண்டிருந்தாலும் அது முழுவதுமாக சரியா இருக்காது. நாளுக்கு நாள் அந்த